ஹலோ. என்ன தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆ இருக்கு சார். பேங்க் வெளியே தான் நிக்கிறேன், கொஞ்சம் வர்றீங்களா? ஹலோ. ஆ சார், இதோ வரேன் சார். வாங்க. கடன் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குனீங்க? சார் அது வந்து மாசம் மாசம் வட்டியை ஒழுக்கமா கட்டுவேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க. 2 மாசமா வட்டியே வரலையே. சார் சார் நிறைய செலவு வந்துருச்சு சார், அதான் கொடுக்க முடியல. செலவு எல்லாருக்கும் தான் வரும், அதனால வாங்கின கடனை மறந்துடுவியா? சார் நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் சார். கொடுக்குறேன்னா எப்போ கொடுப்ப? உன் பேங்க்ல யாராவது கடன் வாங்கி வட்டி கட்டாம போன் எடுக்காம இருந்தா நீ சும்மா இருப்பியா? சார் நான் தான் ஃபோன் எடுத்தேனே சார். 10 ஃபோன் பண்ணா ஒரு ஃபோன் எடுக்கிற. முதல் மாசம் வட்டி கட்டாதப்போ நான் வான் பண்ணேன், நீ மதிக்கிற மாதிரியே இல்லையே. சார் அப்படியெல்லாம் இல்லை சார், அடுத்த மாசம் 1ஆம் தேதி கரெக்டா வட்டி கொடுத்துட்றேன் சார். அப்போ ஏதாவது காரணம் தான் சொல்லுவேன். சார் இல்லை சார், கண்டிப்பா கொடுத்துட்றேன் சார். தெரிஞ்சால் உன்னோட வந்தான்னு நம்பிதானே பணம் கொடுத்தேன். சார் நீ என்னப்பா இப்படி இருக்க? சார் கொடுத்துட்றேன் சார். சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். ஏன் சார் வேலை செய்யற இடத்துல அசிங்கமா இருக்கா? அப்போ வட்டியை ஒழுங்கா கட்டி இருக்கணும். சார் 1ஆம் தேதி சம்பளம் வந்தது, நான் வட்டி கட்டிடுறேன் சார். நான் கண்டிப்பா கட்டிடுறேன் சார். அதெல்லாம் நீ கட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னாலே உன் பின்னாடியில அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. உன் பைக் எங்க இருக்கு? சார் எதுக்கு சார்? எங்க இருக்கியா? இல்ல சார், அது உன் பைக்கை நான் எடுத்துட்டு போறேன், நீ வட்டியை கட்டிட்டு அப்புறம் பைக்கை திருப்பி எடுத்துக்க. சார் 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 பைக்கில் எடுத்துட்டு போயிடாதீங்க சார். பைக் எங்க இருக்கு? சார் ப்ளீஸ் சார், நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் சார். பைக் எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்ல உள்ள வந்து சத்தம் போடவா? சார் 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 வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அப்ப சொல்லு. அதோ அங்க இருக்கு சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் பைக்கில் எடுத்துட்டு போகாதீங்க சார். எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார். சாவி கொடு. 1 வாரம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சாவியை கொடுன்னு சொன்னேன். சார் வீட்டில் அடுத்தடுத்து நிறைய செலவு வந்துருச்சு சார், அதனால தான் என்னால் பணம் கொடுக்க முடியல. மற்றபடி உங்களை ஏமாத்தணும்லாம் இல்லை சார். சத்தியமா 1 வாரத்தில் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் சார். சாவியை கொடுக்குறியா இல்ல உள்ள வந்து எல்லாரும் முன்னாடி கத்தவா? இந்த பேங்க்ல வேலை பார்க்கறவரு என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறாருன்னு சொல்லவா? சாவியை கொடு.